இன்றைய தினகரன் பத்திரிகையில் செய்தி இருக்கிறது. அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது செய்தி. அஸ்வசும நலன்புரி சபை தலைவர் ராஜினாமா என்று தலைப்பிடப்படுகிறது. அஸ்வசும நலன்புரி உதவிகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தமது பதவியினை ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்து பதவி விலகல் கடிதத்தை நிதி அமைச்சிடம் அவர் கையெழுத்திருக்கின்றார். அஸ்வசும நலன்புரி உதவிகள் சபையின் தலைவராக இவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை நிர்வாக சேவையில் முன்னாள் விசேட அதிகாரியான ஜெயந்த விஜயரத்னவுக்கு அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசுக்கு அமைய கடந்த 2023 ஆண்டு 8 மாதம் 24 தேதி பதவி வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளருக்கான கடிதத்தை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த அடிப்படையில் இப்போது தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது அஸ்வசும தொடர்பான விடயங்கள் அடிக்கடி பேசப்படுவதால் அந்த செய்தியும் இந்த தினம் முக்கிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அஸ்வசும தலைவர் தன்னுடைய பதவியினை நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார்.